ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ரொம்ப ஈஸியான ஒரு குல்ஃபி ஐஸ்கிரீம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ரெசிபில நம்ம எந்த அப்ளையன்ஸும் யூஸ் பண்ண போறது கிடையாது. பால், பாதாம், முந்திரின்னு நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த பொருட்களை போட்டு இந்த ஐஸ்கிரீம் பண்ணியிருக்கிறனால இதை நம்ம தாராளமா குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த சம்மர்ல செஞ்சு பாருங்க, ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்ணுவீங்க. நான் இந்த குல்ஃபி ஐஸ்கிரீமை இந்த வருஷம் ஈஸ்டருக்காக பண்ணியிருந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். நம்ம செய்ய போற குவான்டிட்டி 15 பேர் சாப்பிட்றதுக்கு போதுமானதா இருக்கும். 1/2 கப் பாதாம், 1/2 கப் முந்திரி எடுத்திருக்கோம். பாதாம், முந்திரிய தனித்தனியா 2 கிண்ணங்கள்ல போட்டுக்கிறோம். இது 2யும் நம்ம நைட்டே ஊற வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். 2 மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். ஹாட் வாட்டர்ல ஊற வச்சோம்னா இது 2 மணி நேரத்துல ஈஸியா ஊறிடும். வறுக்கிறதுக்காக 10 பாதாம் பருப்பு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கோம். குல்ஃபி ஐஸ்கிரீம் ஃபிளேவர் வரணும் அப்படிங்கறக்காக 1 டீஸ்பூன் ஏலக்காய் விதைகள் எடுத்து வச்சிருக்கோம். சப்போஸ் முழு ஏலக்காய் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதை நல்லா இடிச்சிட்டு ஏலக்காய் தோலை ரிமூவ் பண்ணிடுவோம். ஏலக்காய் தோல் இருந்துச்சுன்னா இந்த ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. ஒரு வாணலியை நல்லா சூடாக்கிக்கிட்டு நம்ம வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சிருந்தால அந்த பாதாம் முந்திரி சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துக்கிறோம். 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தோம்னா இந்த பாதாம் முந்திரியும் நல்லா வறுபட்டு இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் மாதிரி வந்துடும். இப்பதான் இது நல்லா வாசமா இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். நட்ஸை 1 நிமிஷம் மைக்ரோவேவ் பண்ணாலும் இந்த மாதிரி வந்துடும். ஆறுன பிறகு இந்த முந்திரி பாதாமை சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா மிக்சியில போட்டு ஒரு சுத்திட்டு லேசா பொடிச்சு வச்சுக்கலாம். இந்த ரோஸ்டட் நட்ஸ் தான் இந்த குல்ஃபிக்கு ஒரு நல்ல ஃபிளேவரை கொடுக்கும். நான் இந்த பாதாமை ஹாட் வாட்டர்ல தான் ஊற போட்டேன். இது வந்து 2 மணி நேரம் கழிச்சு நல்லா ஊறிடுச்சு. இப்படி ஒவ்வொரு பாதாமே அழுத்தினோம் அப்படின்னா இந்த தோல் உறிஞ்சு வந்துடும். இந்த தோலை யூஸ் பண்ண வேண்டாம். இந்த பருப்பு மட்டும் தனியா எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பாதாம் பருப்பு எல்லாத்தையும் நல்லா உரிச்சு வச்சுக்கிட்டோம். முந்திரி பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. முந்திரி பருப்பு ஊறின தண்ணியை யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ அந்த பருப்பை மட்டும் எடுத்து மிக்சியில சேர்த்துக்கிறோம். இது கூட இந்த பாதாம் பருப்பையும் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறோம். தோல் நீக்கிட்டு விதை மட்டும் எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த ஏலக்காய் விதைகள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். முதல்ல 1/4 கப் பால் சேர்த்துட்டு இதை நல்லா மையா அரைச்சுக்கிறோம். நம்ம 1/4 கப் பால் தான் சேர்த்திருந்தோம் இல்லையா, அதனால இது வந்து கம்ப்ளீட்டா அரைப்படாது. இந்த மாதிரி லேசா உடைச்ச மாதிரி தான் வரும். இப்போ இன்னொரு 1/4 கப் பால் எடுத்துட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா மையா அரைச்சுக்கணும். மொத்தமா நம்ம அரைக்கிறதுக்கு 1/2 கப் பால் எடுத்திருக்கிறோம். இந்த அளவு விழுது மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்துடுவோம். இதை ஒரு பெரிய மிக்சிங் பவுலுக்கு மாத்திக்கிறோம். மிக்சி ஜார்ல இன்னொரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துட்டு அதை நல்லா கழுவி அலசிட்டு இதுல சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்க்க வேண்டாம். அதுக்கு பதிலாக பால் சேர்த்தாதான் இந்த ஐஸ்கிரீம் நல்லா இருக்கும். மொத்தமா நம்ம 3/4 கப் பால் சேர்த்துருக்கிறோம். இது கூட 1/4 கப் சீனி சேர்த்துக்கிறோம். இதை நல்லா கலந்து விட்டுக்குவோம். இப்போ வந்து சீனி நல்லா கரைய ஆரம்பிச்சிடும். நம்ம ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்திருக்கிறோம். இந்த கண்டென்ஸ் மில்க்லயும் கொஞ்சம் சீனி சேர்த்திருப்பாங்க. இது வந்து 400 கிராம் அளவு உள்ள டின்னு. சப்போஸ் நம்மளுக்கு கண்டென்ஸ் மில்க் கிடைக்கல, பாலை நல்லா திக்கா காய்ச்சிக்க போறோம் கண்டென்ஸ் மில்க் அளவுக்கு அப்படின்னா இந்த குவான்டிட்டி வந்து 1.25 கப் அளவுக்கு இந்த கண்டென்ஸ் மில்க் இருக்கிற மாதிரி நம்ம காய்ச்சிக்கணும். பாதாம் முந்திரி அரைச்ச கலவையோட இந்த கண்டென்ஸ் மில்கையும் நம்ம சேர்த்துக்கிறோம். கண்டென்ஸ் மில்க் சேர்த்த பிறகு நம்மளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவு தரவா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் இதுல சீனி எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டா கரையும். ஏன்னா நம்ம ஐஸ்கிரீம் பண்ணும்போது இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் அதிகமா மிக்ஸ் பண்ண மாட்டோம். ஒரு விஸ்க் இல்லைன்னா ஃபோர்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா தரவா கலந்து வச்சுக்கணும். குல்ஃபி ஐஸ்கிரீமோட பேஸ் ரெடி ஆயிருச்சு. பாலை நல்லா நொர பொங்க அடிச்சு வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் விப் டாப்பிங். விப்டு டாப்பிங் 16 ounces எடுத்திருக்கோம். இந்த ஒவ்வொரு பாக்ஸும் 8 ounce இருக்கு. இந்த மாதிரி நம்ம 2 பாக்ஸ் எடுத்திருக்கிறோம். மொத்தமா 450 கிராம் விப் டாப்பிங் எடுத்திருக்கோம். சப்போஸ் விப் டாப்பிங் கிடைக்கல அப்படின்னா விப்பிங் கிரீம் இல்லைன்னா ஃப்ரெஷ் கிரீம் வாங்கி நல்லா பீட் பண்ணோம் அப்படின்னாலும் விப் டாப்பிங் கிடைக்கும். இனிமே இந்த விப் டாப்பிங்கை நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த முந்திரி பாதாம் கலவையோட சேர்த்துக்கிறோம். இந்த விப்டு டாப்பிங்கை நம்ம கடையில் வாங்கின உடனே வீட்டுக்கு கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கணும். எப்போ நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோமோ அப்போ தான் அதை வெளியில் எடுத்து இந்த மாதிரி கலந்துக்கணும். இதை வெளியே எடுத்து அதிக நேரம் வச்சோம் அப்படின்னா இது அப்படியே ஃப்ளாட்டாக பாலாக மாறிடும். விப் டாப்பிங் சேர்த்த பிறகு அதிகமாக கலக்கக்கூடாது. லேசாக ஒரு தடவை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இதுக்கு கீழே இப்படி வந்து கொஞ்சம் திக்கான பால் இருக்குதுல்ல, இது எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி ஒரே ஒரு தடவை நல்லா பீட் பண்ணிட்டு இமிடியேட்டாகவே ஃப்ரீசர் சேஃப் பவுலுக்கு மாற்றிக்கணும். எல்லா இன்கிரீடியன்ஸும் சேர்த்த பிறகு நம்ம 1 நிமிஷம் கூட வெயிட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம இமிடியேட்டாவே இந்த மாதிரி பவுல்ஸ்ல ஊத்திக்கிறோம். இதுல டைமிங் ரொம்ப முக்கியம். ஐஸ்கிரீம் கலவை இந்த மாதிரி நம்ம பவுல்ஸ்ல ஊத்தி வச்சிருந்தோம் இல்லையா, இந்த கண்டெய்னர் மேல இந்த வறுத்த முந்திரி பாதாம லேசா தூவிட்டு அலங்கரிச்சுக்கிறோம். இனிமே இந்த ஐஸ்கிரீம் மிக்சரை நம்ம ஃப்ரீசர்ல வச்சுக்கலாம். 12 மணி நேரமாவது ஃப்ரீஸ் பண்ணாதான் இது நல்லா செட் ஆகும். நைட் இந்த ஐஸ்கிரீம் செஞ்சு வச்சுட்டு மறுநாள் மதியம் இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா அழகா கிரீமியா வருது பாருங்க. வீட்டுல பண்றதுனால நிறைய குவான்டிட்டி ஐஸ்கிரீம் நமக்கு கிடைக்கும். இந்த ஐஸ்கிரீம் நல்ல கிரீமியா நம்ம கடையில வாங்குற மாதிரியே நல்ல ருசியா இருக்கும்.
இந்த குல்ஃபி ஐஸ்கிரீம சும்மா சாப்பிட்டாலே நல்லா இருக்கும். ஆனா, இது கூட நம்ம கேக்கும் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருக்கும். எனக்கு இந்த வருஷம் கேக் செய்றக்கு டைம் இல்ல. அதனால நான் ஏஞ்சல் ஃபுட் கேக் அப்படிங்கிற ஒரு கேக் வாங்கியிருந்தேன். இந்த கேக் வந்துட்டு வால்மார்ட்ல வாங்குனது தாங்க. இது பாருங்க நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ சாஃப்ட்டா அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஸ்பாஞ்ச் கேக் வெரைட்டிய சேர்ந்தது. இந்த வருஷம் ஈஸ்டருக்கு டைனிங் டேபிள் இப்படி தான் அலங்கரிச்சிருந்தேன். இந்த மாதிரி முயல் படம் போட்ட டேபிள் கிளாத் இதெல்லாம் வாங்கிட்டு அந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருந்தோம். ஈஸ்டர் எக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் முட்டைகள் விக்கும். இதுக்குள்ள வந்து நம்ம மிட்டாய போட்டுட்டு சர்வ் பண்ணுவோம். அதுவும் நான் எடுத்து வச்சிருந்தேன். பீப்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற மார்ஷ்மெல்லோ ஒரு ஸ்வீட் ஒன்னும் வாங்கியிருந்தோம். நார்த் இந்தியன் ஸ்டைல்ல சிக்கன் பிரியாணி, தொட்டுக்கிறக்கு முட்டை குழம்பும், எறால் மசாலா, ரைதா, குல்ஃபி ஐஸ்கிரீம் இதெல்லாம் பண்ணியிருந்தோம். இந்த ஐஸ்கிரீம் ரெசிபி உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எடுத்து உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. See you.